மகேந்திரன் கூட்ட நெரிசலில் பலியானோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம் நிலவி வரும் சூழலில் தற்போது வரை எத்தனை பேருக்கு மருத்துவ சிகிச்சை, முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது? விவரங்களை பகிரலாம். பெங்களூருவில் இந்த பெங்களூரு அணியின் அந்த வெற்றி கொண்ட நிகழ்ச்சியை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் ஒரே நேரத்தில் அந்த பெங்களூரு சின்னசாமி மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூடியிருக்கக்கூடிய காரணத்தினால் இதுவரை 7 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. 20க்கும் மேற்பட்டோர் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. இன்னும் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் இந்த காயம் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலருக்கும் இந்த முதலுதவி சிகிச்சையானது உடனுக்குடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அவசர ஊர்திகள், ஆம்புலன்ஸ்கள் வருவதற்கு அந்த வழி இல்லை. வரக்கூடிய பகுதிகளில் எல்லாம் மக்கள் கூட்டம் நிறைந்திருப்பதாலும் ஆர்சிபி ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகமாக கூட்ட நெரிசல் மிகுதியாக இருப்பதாலும் அவசர ஊர்திகள் வருவதற்கு கடுமையான ஒரு சவாலாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையிலிருந்து மருத்துவர்கள் வந்து அவர்களுக்கு முதல் சிகிச்சை அளிப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரை 7 பேர் இந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் நேரம் செல்ல செல்ல இந்த பலருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. ஒருவர் மீது ஒருவர் ஏறி இந்த மைதானத்திற்குள் செல்வதையே பலர் குறியாக வைத்திருக்கின்றனர். மைதானத்திற்குள் சென்று வீரர்கள் எப்படியாவது பார்த்து விட வேண்டும், இந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை எப்படியாவது கண்டுவிட வேண்டும் என்று அந்த ஒரு எண்ணத்தில் பலர் அந்த மைதானத்தின் சுவர்கள் மீதெல்லாம் ஏறி உள்ளே செல்ல முயற்சித்து வருகின்றனர். காவல்துறையினரும் பல்வேறு கடுமையான அறிவிப்புகளையும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ரசிகர்கள் யாரும் உள்ளே செல்ல வேண்டாம் என்ற அறிவிப்புகளையும் கூறி வருகின்றனர். இருந்தாலும் அவர்கள் அறிவிப்பை எல்லாம் பொருட்படுத்தாமல், காவல்துறையினுடைய எச்சரிக்கையை எல்லாம் பொருட்படுத்தாமல் பலரும் அந்த ஒருவர் மீது ஒருவர் ஏறி கூட அந்த சுவர் மீது ஏறி மைதானத்திற்குள் எப்படியாவது சென்றுவிட வேண்டும் என்ற முனைப்பில் இந்த முண்டி அடித்துக் கொண்டு மைதானத்திற்குள் செல்ல முயற்சிக்கூடிய காட்சியெல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. இவ்வாறாக ஒருவர் மீது ஒருவர் ஏறி முண்டி அடிப்பதால் தான் இந்த பலர் கீழே விழுந்து அவர்கள் படுகாயம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. பலருக்கும் இதில் கூட்ட நெரிசல் மிகுதியாக இருப்பதால் 7 பேர் இதுவரை உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் பலர் உயிரிழக்கக்கூடிய அச்சமும் இந்த பகுதியில் நிலவி வருகிறது. கிட்டத்தட்ட இந்த விதான்சபா மைதானத்து அந்த பகுதியிலிருந்து கர்நாடக சட்டமன்ற வளாகத்திலிருந்து தற்பொழுது அங்க பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. ஒரு பக்கம் இந்த கூட்ட நெரிசலில் 7 பேர் இதுவரை பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு பக்கம் பாராட்டு விழாவும் நடைபெற்று வருகிறது. அந்த பாராட்டு விழா நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து சின்னசாமி மைதானம் வரை இந்த வெற்றி கொண்டாட்ட பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பேரணி முழுவதுமாக கண்டுகளிக்க அந்த ஆர்சிபி ரசிகர்களுக்கும் அழைப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த கூட்ட நெரிசலானது நேரம் செல்ல செல்ல காலையில் ஓரளவுக்கு கட்டுப்பாடுடன் இருந்த கூட்ட நெரிசல் மதியத்திற்கு பிறகாக 3 மணிக்கு பிறகாக இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. அதன் பிறகாக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த பகுதியில் கூட தொடங்கி இருக்கின்றனர். அதன் பிறகாகவே இந்த கூட்ட நெரிசல் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. கடுமையான கூட்ட நெரிசல் தற்பொழுது இந்த நேரம் செல்ல செல்ல அதிகரித்துக் கொண்டே செல்வதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதி, அந்த சின்னசாமி மைதானம் இருக்கக்கூடிய பகுதி கடுமையான போக்குவரத்து நெரிசல் வழக்கமான நாட்களிலே ஏற்படக்கூடிய ஒரு பகுதி. கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய ஒரு நகர பகுதி. அங்கு ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த போக்குவரத்து மாற்றமானது செய்ய முடியும் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பகுதியில் ஒரு சில இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பகுதியிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் முழுவதுமாக இந்த மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகளிலும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடியிருக்கின்றனர். ரசிகர்கள் கூடியிருந்து அந்த வெற்றி பேரணியை கண்டுகளிக்கும் முனைப்பில் மட்டும் இல்லாமல் உள்ளே மைதானத்திற்கு உள்ளே செல்ல முயற்சிக்கின்றனர். தடுப்பு சுவர்களை எல்லாம், கம்பி வேலிகளை எல்லாம் தாண்டி மைதானத்திற்குள் சென்று அந்த வெற்றி கொண்டாட்டத்தை கண்டு ரசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒருவர் மீது ஒருவர் முண்டி அடித்துக் கொண்டு ஏறி இந்த மைதானத்திற்குள் செல்ல முயற்சிக்கின்றனர். இதனால் தான் பொதுமக்கள், இந்த ஆர்சிபி ரசிகர்கள் கீழே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அந்த கீழே விழுந்து மூச்சு திணறல் உள்ளிட்ட பல்வேறு உடல் பிரச்சனைகளானது ஏற்படுகிறது. மூச்சு திணறல் சிக்கி இதுவரை 7 பேர் அந்த பகுதியில் உயிரிழந்ததாக சோகமான ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அது மட்டுமின்றி 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். அவர்களை சிகிச்சை அளிப்பதற்கும் கடுமையான சவால் இந்த பகுதியில் நிலவுகிறது. அவசர ஊர்திகள், ஆம்புலன்ஸ்கள் உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை எப்படியாவது மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விட வேண்டும் என்று அங்கு இருக்கக்கூடிய காவல்துறையினரும் அங்கு இருக்கக்கூடிய சக ரசிகர்களுமே முயற்சி செய்கிறார்கள். இருந்த போதிலும் அந்த பகுதியில் அவசர ஊர்திகள் உள்ளே வருவது கடுமையான சவாலாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை கிட்டத்தட்ட 7 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மேலும் பலர் உயிரிழக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பதாகவும் அச்சமானது நிலவு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் மீது ஒருவர் முண்டியடித்து அந்த மைதானத்திற்குள் சென்று வீரர்களை பார்க்க வேண்டும் என்று ஆர்வமுடன் காத்திருக்கின்றனர். இன்று காலையில் இந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாட்ட பேரணி அறிவிப்பானது நேற்று இரவு வெளியிடப்பட்டிருந்தது. அது போக்குவரத்து நெரிசல் கடுமையாக ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால் ரத்து செய்யவும் வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருந்தது. ஆனால் 3 மணிக்கு பிறகாக அதிகாரப்பூர்வமாகவே இன்று வெற்றி கொண்டாட்ட பேரணி இருக்கிறது. இந்த விதான்சபா வளாகத்தில் இருந்து சின்னசாமி மைதானம் வரை இந்த வெற்றி கொண்டாட்ட பேரணி நடைபெறும். பேருந்தில் ஆர்சிபி ரசிகர்கள், விராட் கோலி, ரஜத் பட்டிதர் உள்ளிட்ட ஆர்சிபி ரசிகர்கள் அந்த வெற்றி கொண்டாட்ட பேரணியில் பங்கேற்பார்கள். அவர்களை கண்டு உங்களது மகிழ்ச்சியை, கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துங்கள் என்று அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் தான் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் வீரர்களை காணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் முதல் முறையாக கோப்பையை வென்ற நிலையில்
நேற்று இரவிலிருந்தே ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் சாலைகளில் கூடி இந்த வெற்றியை கொண்டாடி தீர்த்து வருகின்றனர். பெங்களூருவில் சின்னசாமி ஸ்டேடியம் அருகே கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். மகேந்திரன், மேலும் கூட்டம் கூடாமல் இருக்க ரசிகர்களுக்கு கட்டுப்பாடுகள் ஏதேனும் விதிக்கப்பட்டுள்ளதா? விவரங்களை பகிரலாம். 7 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் ஒரு நபர் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த ரசிகர்கள் முண்டி அடித்துக் கொண்டு மைதானத்திற்குள் செல்ல முயற்சி செய்வதால் தான் இந்த கடுமையான கூட்டங்கள் ஏற்பட்டு உயிரிழப்பானது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது உருவாகி இருக்கிறது. இந்த சூழல் உருவாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் அங்கு இருப்பவர்களை கலைந்து செல்லும்படி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சின்னசாமி மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலும் சரி, அந்த பேரணி நடக்கக்கூடிய திட்டமிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் சரி, ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய சூழ்நிலையால் இதுவரை 8 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்கின்றனர். பலரும் உயிரிழக்கக்கூடிய அச்சமானது நிலவி வருகிறது. இந்நிலையில் அந்த பகுதியில் கூடியிருக்கக்கூடிய ரசிகர்களை அப்புறப்படுத்தும் முயற்சியில் காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக போராடி வருகின்றனர். அறிவிப்புகளை வெளியிட்டு எச்சரிக்கைகளை கொடுக்கின்றனர். ஆனால் ரசிகர்கள் பெரும்பாலும் இந்த மைதானத்திற்குள் உள்ளே செல்ல முயற்சி செய்கின்றனர். கம்பி வேலிகள் எல்லாம், தடுப்பு சுவர்கள் எல்லாம் தாண்டி உள்ளே குதிக்க முயற்சிக்கக்கூடிய அந்த காட்சிகள் எல்லாம் நம்மால் பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் தொடர்ந்து இந்த பகுதியில் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் பொதுமக்கள் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தலானது கொடுத்து வருகின்றனர். இருந்த போதிலும் ஒரு சில பொதுமக்கள் கூட்ட நெரிசலுக்கு பயந்து ஏற்கனவே 8 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் மேலும் இந்த உயிரிழப்பை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் இந்த கடுமையான எச்சரிக்கைகளை கொடுத்து வருகின்றனர். இருந்தாலும் பல ரசிகர்கள் முண்டி அடித்துக் கொண்டு மைதானத்திற்குள் செல்வதையே வீரர்களை பார்த்து விட வேண்டும், இந்த வெற்றி கொண்டாட்டத்தை பார்த்து விட வேண்டும் என்ற நோக்கிலே மைதானத்திற்குள் உள்ளே செல்லக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.